வணக்கம். நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சும்மா காத்துல கலந்து போறது இல்ல. அத நம்ம வாழ்க்கைய விவரிக்கிறது மட்டும் இல்ல, நிஜத்துல அதுதான் நம்ம வாழ்க்கையையே உருவாக்குது. அது எப்படின்னு தான் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். டாக்டர் மைல்ஸ் மன்ரோ சொன்ன இந்த ஒரு வரி ரொம்பவே சக்தி வாய்ந்தது. இதுதான் நம்மளோட முழு பேச்சுக்கும் அடித்தளம். அதாவது, நீங்க ஒரு விஷயத்த அடைஞ்சதுக்கு அப்புறம் அத பத்தி பேசல, அத அடையற வரைக்கும் தொடர்ந்து அத பத்தியே பேசுறீங்க. சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். நம்ம பேச்சு வெறும் தகவல பரிமாறிக்கிற ஒரு கருவி இல்ல, அது ஒரு படைப்பு சக்தி. அது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப பார்க்கலாம். வார்த்தைகளை வெறும் சத்தமா பார்க்காதீங்க, அது ஒரு ஏஜென்ட் மாதிரி. உங்க எதிர்காலத்தை உருவாக்குற வேலைய அதுதான் ஆரம்பிச்சு வைக்குது. நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சூழ்நிலைங்கிற நிலத்துல விதைக்கப்படுற ஒரு விதை மாதிரி. இங்க பாருங்க, இதுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. நான் நொடித்து போய்விட்டேன்னு சொல்றது உங்க இப்போதைய நிலைய அப்படியே விவரிக்குது. ஆனா நான் செழிப்படைந்து வருகிறேன்னு சொல்லும்போது நீங்க உங்க எதிர்காலத்துக்கு ஒரு கட்டளையிடுறீங்க. ஒன்னு இப்போ இருக்கிறத பத்தி பேசுது, இன்னொன்னு என்ன ஆகப் போகுதோ அத அறிவிக்குது. டாக்டர் மன்ட்ரோவோட இந்த வார்த்தைகள் எவ்ளோ ஆழமானது பாருங்க. நம்ம வாய் ஒரு கண்ணாடி இல்ல, அது ஒரு அச்சு. கண்ணாடி இப்போ நீங்க எப்படி இருக்கீங்களோ அத அப்படியே காட்டும். ஆனா அச்சு அப்படி இல்ல, நீங்க எப்படி இருக்கணுமோ அப்படியே உங்களை அது உருவாக்கும். உங்க பேச்சு தாங்க உங்க வாழ்க்கையோட ஸ்டீரிங் வீல். நீங்க ஒரு சாதாரண பயணி இல்ல, நீங்க தான் அந்த வண்டியோட டிரைவர். உங்க வாழ்க்கை போற திசை உங்களுக்கு பிடிக்கலையா? அப்போ நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ நம்ம கவனத்தை கொஞ்சம் உள் மனசுக்கு திருப்புவோம். தொடர்ந்து ஒரே மாதிரி பேசுறது நம்ம மூளைய உடல் அளவுல எப்படி மாத்துதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு. அதுக்கு பேரு நியூரோபிளாஸ்டிசிட்டி. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம மூளையால தன்னைத்தானே மாத்தி அமைச்சுக்க முடியும். நம்ம மூளைக்கு ஒரு தெளிவான கற்பனைக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் தெரியாதான். அதனால நீங்க திரும்ப திரும்ப சொல்றத அது உண்மையா நம்பி அதுக்கேத்த மாதிரி நரம்பு இணைப்புகளை மாத்தி அமைச்சுக்கும். இந்த மாற்றத்தை வெறும் 3 நாள்ல பார்க்கலாம். முதல் நாள் நீங்க சொல்றது உங்களுக்கே ஒரு பொய் மாதிரி தோணும். உங்க பழைய மனநிலை அதை எதிர்க்கும். ஆனா 2வது நாள் அந்த பழைய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பலம் இழக்கும். 3வது நாள் ஒரு மேஜிக் நடக்கும். உங்க மனசே நீங்க சொல்றது உண்மைதான்னு நம்புறதுக்கு ஆதாரத்தை தேட ஆரம்பிக்கும். அதுதான் திருப்புமுனை. உங்க மனசுல தானா ஓடுற நெகட்டிவ் எண்ணங்களை எப்படி மாத்துறதுன்னு பாருங்க. நான் ரெடியா இல்லைன்னு தோணுதா? அதுக்கு பதிலா நான் ஒவ்வொரு நிமிஷமும் வளர்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. பயமா இருக்குன்னு தோணுதா? நான் இன்னும் நம்பிக்கையா மாறிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் இல்ல, இது உங்க மூளைய திட்டமிட்டு மாற்றி அமைக்கிற ஒரு செயல். இவ்வளவு சக்தி வாய்ந்த மனநிலை இருந்தாலும் சரி, நம்மளால தனியா தீர்க்க முடியாத ஒரு அடிப்படை மனித பிரச்சனை இருக்கு. அது என்ன தெரியுமா? தனிமை. கடவுள் தன்னோட பரிபூர்ணமான படைப்புல கண்டுபிடிச்ச ஒரே ஒரு குறை இதுதான் சொல்லப்படுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நாம மத்தவங்களோட சேர்ந்து வாழ்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கோம். தனிமைங்கிறது நம்மள உள்ளுக்குள்ள இருந்தே அழிக்கிற ஒரு விஷயம். அதுக்கான ஒரே தீர்வு அன்பு. அந்த அன்பு எங்க கிடைக்கும்? ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ள தான் அது கிடைக்கும். நம்மள தனிமைப்படுத்தி அந்த தனிமைக்கான தீர்வை கண்டுபிடிக்க விடாம தடுக்கிற ஒரு பெரிய தடை இருக்கு. அது என்ன தெரியுமா? பெருமை. இங்க பெருமைங்கிறது தன்னம்பிக்கையோ கெத்தோ கிடையாது. இது ஒரு விதமான பொய். எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி நம்மள நடிக்க வைக்கும். ஆனா உள்ளுக்குள்ள நாம உடைஞ்சு போயிருப்போம். உதவி கேட்க விடாம தடுக்கிற ஒரு சிறைதான் இந்த பெருமை. பெருமைக்கும் அழிவுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. ஒருத்தர் அழிய போறாங்கன்னா அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வர்றது இந்த பெருமைதான். மக்கள் தங்களோட கஷ்டத்துல உதவி கேட்காம மௌனமா இருக்கிறதுக்கு இதுதான் முக்கிய காரணம். அப்போ இந்த தனிமைக்கும் பெருமைன்ற சிறைக்கும் என்னதான் தீர்வு? ஒரே தீர்வுதான். ஒரு சமூகத்தில நம்மள நாம தீவிரமா இணைச்சுக்கிறது. சமூகம் ஒரு இன்குபேட்டர் மாதிரி. அது நம்மள உருவாக்குது, பாதுகாக்குது, நம்மள வளர்க்குது. சில சமயம் நம்மகிட்டே இருந்தே நம்மள பாதுகாக்குது. நம்ம உயிர் வாழ்றதுக்கும் சரி, வளர்ச்சி அடைறதுக்கும் சரி, சமூகம் ரொம்பவே அவசியம். இந்த பெருமையிலிருந்து வெளியே வந்து சமூகத்தோட உதவியோட குணமாகறதுக்கு இதோ ஒரு 4 படி வழி. முதல்ல, பெருமைய தூக்கி போடுங்க. தனியா என்னால முடியாதுன்னு ஒத்துக்கோங்க. 2வதா, உங்க கஷ்டங்களை நம்புற ஒருவர்கிட்ட சொல்லுங்க. 3வது, அவங்க உதவ வர்றத ஏத்துக்கோங்க. கடைசியா, அந்த உறவின் மூலமா கிடைக்கிற குணமடைதல அனுபவிங்க. தன்னிறைவுங்கிறது ஒரு கட்டுக்கதை. உண்மையான பாதுகாப்பும் சரி, வளர்ச்சியும் சரி, மத்தவங்களோட இருக்கிற உறவுல தாங்க இருக்கு. தனியா இருக்கிறது ஒரு செடிய கண்ணாடி பெட்டிக்குள்ள வைக்கிற மாதிரி. ஆனா சமூகத்தோட இருக்கிறது ஒரு பூந்தோட்டத்துல அந்த செடி வளர்ற மாதிரி. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க எதிர்காலம் உங்க குரலால தான் இயக்கப்படுது. அத வடிவமைக்கிற சக்தி உங்க நாக்குல தான் இருக்கு.
இப்போ சொல்லுங்க, உங்க எதிர்காலத்துக்கு நீங்க என்ன கட்டளை கொடுக்க போறீங்க?